வச்சு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏசி ஒரு 17 ஓகேவா. ஏசி வந்து 17, அந்த சீபோர்டு 7 வச்சு பார்த்தா ஏசி 17. அந்த 17க்கு தான் ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 2 நம்பருமே பவர் பண்ணி 17க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 62. அதை தான் ஒரு நாள் விட்டு 62 சொல்லி அடிச்சிருப்பான் ஓகேவா. 17க்கு ஃபுல் பவர் வந்து 62, ஒரு நாள் விட்டு ஏபியில் வந்து 62. ஏசி எடுத்து ஏபியில் அடிச்சிட்டான். அடுத்த சீபோர்டு 7ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி ஒரு 97. அப்போ 97க்கு ஃபுல் பவர் வந்து 42. அப்போ நமக்கு ஏபி வந்து 42 சொல்லி கரெக்டாக ஒரு நாள் அடிச்சிட்டான். அடுத்து நமக்கு சீபோர்டு என்ன 7 வச்சு அடிக்கிறானோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து அடிக்கணும். நம்ம ஏசி 87 வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம் அந்த நேரத்தில். அதனால தான் ஏசி 87 அடிச்சிட்டாலும் ஒரு நாள் விட்டு ஏபி வந்து 32 அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். ஏசி 87 அடிச்சுட்டு தான் ஒரு நாள் 32 அடிக்கணும். ஆனால் மூணாவது பேட்டர்ன் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 32 அடிச்சிட்டான். இந்த 32க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 87. அந்த 87 வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அடிக்க போகிறான் ஓகேவா. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சீபோர்டு 7 அடிச்சுட்டு அதுக்கு வந்து ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் அடிச்சிருந்தான். இங்கே நமக்கு ஏபி அடிச்சுட்டு அதுக்கு வந்து ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் அடிக்க போகிறான். மூணாவது பேட்டர்ன் உல்ட்டாவாக அடிக்க போகிறான். அப்போ வந்து ஏசி வந்து 87 கொஞ்சம் தரமாகவே இருக்குது ஓகேவா. ஏசி 87 நல்லாவே இருக்குது. அப்படி ஏசி 87 வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே நம்பரை 867 ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் காரணம் இல்லாமல் கொடுக்கல, கரெக்டாக வந்து செட் ஆகுது. ஏன்னா இங்கே ஏபி பாருங்கள் 67, 67க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 62 சொல்லி அடித்தான் ஓகேவா. 67 ஏபி 67க்கு பிசி வந்து 62 அடிச்சிருந்தான். இங்கே நமக்கு ஏபி 62க்கு பிசி 67 சொல்லி அடிக்க போகிறான். பிசி 67 வந்தால் ஒரே நம்பரை 867 சொல்லி நமக்கு நாளைக்கு நல்லாவே இருக்குது ஓகேவா. ஒரே நம்பராக 867 ட்ரை பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்றைக்கி வர வேண்டிய சீபோர்டு 7 நாளைக்கு வரது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு நாள் தள்ளி தான் அடிக்கிறான். அந்த லாஸ்ட் நாள் ஒரு நாள் பேட்டர்ன் என்னென்னா இங்கே ஏ போர்டு பாருங்கள் 9, அந்த 9க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 4 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 0, அதுக்கு பவர் பார்த்தீங்கன்னா 5 அடிச்சிட்டான். இங்கே 2, அதுக்கு பவர் 7 அடிச்சிட்டான். பேலன்ஸ் ஒரே ஒரு 8 மட்டும்தான் இருந்தது. அந்த 8க்கு பவர் தான் இங்கே 3 அடிப்பான் சொல்லிட்டு அவங்க ஏபி 32 சொல்லி அன்றைக்கி கொடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 32 பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி தான் வந்து அடிச்சிருந்தான் ஓகேவா. அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா சீபோர்டு 7 வரும்னு சொல்லியிருந்தேன். என்னென்னா இங்கே நமக்கு பி போர்டு சீபோர்டு வந்து 5, அந்த 5க்கு பவர் பார்த்தீங்கன்னா 0, இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா 2, அந்த 2க்கு பவர் இன்றைக்கி 7 வரும்னு சொல்லியிருந்தேன். வரல. அந்த 7 நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சீபோர்டு 7 வச்சு நாளைக்கு ட்ரை பண்ணலாம் ஓகேவா. எவ்வளோ நாள் ட்ரை பண்ணுறோம், நாளைக்கு ஒரு நாள் மறக்காமல் அது மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. 867, ஏசி வந்து 87 ஓகேவா. நல்லா இருக்குது ஓகேவா. ஏசி 87 ட்ரை பண்ணிக்கோங்க. 867 நல்லா ஒரே நம்பராக சிங்கிள் நம்பராக இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அதை ட்ரை பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சப்போர்ட்டுக்கு மட்டும் ஒரே ஒரு நம்பர் சொல்கிறேன். என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள் 86, ஏபி 86, ஏசி ஒரு 84. 86க்கும் 84க்கும் கேப்பில் ஒரு 85 குறையும். இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 86, ஏசி ஒரு 84. அப்போ ஒரு பிசி 85 குறையும் ஓகேவா. 86க்கும் 84க்கும் கேப்பில் ஒரு 85 குறையும். அது பிசியில் குறையும். அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பாருங்கள் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 85க்கு ஃபுல் பவர் வந்து 30 சொல்லி முடிச்சிருப்பான் ஓகேவா. 84, 86 ரெண்டுத்துக்கும் கேப்பில் ஒரு பிசி 85 குறையும். அந்த 85 தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் 30 சொல்லி அடிச்சிருப்பான். அப்படியே மேலே பாருங்கள் ஏபி 93, ஏசி ஒரு 95. அப்போ 93க்கும் 95க்கும் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 94 குறையும். அப்போ பிசி 94 குறையும். அந்த 94க்கு தான் ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 49. அது நாளைக்கு வரலாம் ஓகேவா. ஏன்னா 86, 84 கேப்பில் ஒரு 85, அதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 30, பிசியில் 30 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே 93, 95 கேப்பில் ஒரு 94 குறையும். அதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 49, பிசி 49 வரலாம் ஓகேவா. அப்படி பிசி 49 வர மாதிரி இருந்தால் ஒரே நம்பர் என்னென்னா நம்ம ஒரு 329 தான் ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 32 அடிச்சிட்டான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிசி 29 அடிச்சிட்டான். அப்போது ஏசி 39 ஒன்று பெண்டிங் இருக்குது. அப்போ நமக்கு நாளைக்கு 349 ஓகேவா. ஏன்னா இங்கே பிசி 49 வருது. அப்போ ஒரு ஏசி 39 குறையிறதுனால ஒரே நம்பராக 349 சொல்லி ஒரு நம்பரை ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க சப்போர்ட்டுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 867 நல்லா இருக்குது. சப்போர்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 349 ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே. என்ன ஏசி ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. 867 ஓகேவா. 867 ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 39 நாளைக்கு அடிக்கணும். அப்படி இல்லைனா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏசி 39 அடிக்க தான் போகிறான் ஓகே. 349 ஓகேவா. 2 நம்பர் இருக்குது. ஏசி ட்ரை பண்ணுங்கள் 87, பிசி 67 நல்லாவே இருக்குது. எல்லாமே கரெக்டாக சிங்க் ஆகுது. 867 ஓகேவா. பார்த்துக்கோங்க. 349 ரெண்டுமே பார்த்துக்கோங்க. எது பெஸ்ட்டாக இருக்கோ ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.